நாட்டில் எரிபொருளுக்கான விலை அதிகரித்தாலும் எக்காரணம் கொண்டும் எரிபொருள் தட்டுப்பாடு வரக்கூடாது என்பதில் அரசாங்கம் உறுதியாக இருப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். சமீபத்திய அமைச்சரவை கூட்டத்தில் பேசிய அவர் நாட்டின் அந்நிய செலவாணி நெருக்கடி குறித்து சுட்டிக்காட்டினார். கடந்த ஏப்ரல் மாதம் வரை நாட்டின் இறக்குமதி செலவு 2 மில்லியன் டாலர்களை தாண்டியதாகவும் டாலர்களை சேமிக்கவே வாகன இறக்குமதிகளுக்கு கூடுதல் கட்டணம் விதிக்கப்பட்டதாக அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். உலக சந்தையில் விலை உயர்ந்தாலும் சரி, எரிபொருள் மற்றும் உரத்தட்டுப்பாடு ஏற்பட்டு மக்கள் பாதிக்கப்படுவதை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளாது என்று ஜனாதிபதி உறுதியளித்துள்ளார். மேலும் இறக்குமதி செலவுகளை கட்டுப்படுத்த விரைவில் புதிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் ஜனாதிபதி உறுதியளித்துள்ளார்.